அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, நான் இப்போ வாழைப்பூ செய்கிறேங்க. அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எப்படி வெட்டுறது, எப்படி சமைக்கிறதுன்னு காமிக்கிறேன். வாழைப்பூ இப்படி இருக்குங்க. ஒன்று ஒன்றா நம்ம எடுத்துக்கணும். இது வந்து மொந்தப்பூ, பூவம்பூன்னு இருக்குங்க. மொந்தப்பூ கசக்கும், பூவம்பூ தான் நல்லாயிருக்கும். நல்லா சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பூவம்பூங்க, இது நான் வாங்கியிருக்கிறது. இப்போ என்ன செய்யணும், இப்போ வந்து ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கணுங்க. அது நரம்பு இருக்கும், கண்டிப்பாக நரம்பு எடுத்துடணும். நரம்பு வச்சுக்கூடாது, நரம்பு வந்து செரிக்காதுன்னு சொல்லுவாங்க. வாழைப்பூக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் வந்து அதை வெட்டுறது தாங்க நம்ம ரொம்ப சிரமமாக இருக்கும். உடம்புக்கும் நல்லதுங்க. வாழைப்பூ அடிக்கடி நம்ம சாப்பிட்ணும். இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டேன், நரம்பெல்லாம் எடுத்துட்டேன். உப்பு தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். தண்ணியில் பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கணுங்க. வச்சுக்கிட்டு உப்பு வச்சுக்கணும். நம்ம அதில் கையெல்லாம் கரையாமல் இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். ஒன்றா உப்பு தண்ணியில் போட்டுடணும். இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன். எல்லா இதுலேயும் உள்ளதையும் நரம்பு எடுத்துடணுங்க. ஒன்று எடுத்து ஒன்று விட்டுறக்கூடாது. இப்போ கட் பண்ணிக்கிட்டுறேன். மேலே உள்ளதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டேங்க. இப்போ போக சின்னதாகிடும். சின்னதாக இருக்கிறத நம்ம கட் பண்ண முடியாது, கஷ்டமாக இருக்கும். அதனால் இது வந்து மேலே பாகத்தை கட் பண்ணிடுறேன். இது கசக்கும், இது போட்டாக்க கசக்கா வாழைப்பூ டேஸ்ட் இருக்காது. இப்போ வந்து ரெண்டாக வெட்டிக்கணும். இதை வந்து அப்படியே கட் பண்ணி போட்டுடலாம். இப்போ போக போக சின்னதாக இருக்குங்க. அது வந்து ஒன்று ஒன்றா எடுக்க முடியாது நரம்பை. இப்போ சேர்த்து வச்சுக்கணும். சேர்த்து வச்சுக்கிட்டு கத்தி எடுத்துக்கிட்டு கீழ்பாகத்தை நம்ம வந்து அழுத்திக்கிட்டு, கத்தியால் அழுத்திக்கிட்டு அப்படியே பாகத்தை இழுக்கணுங்க. இழுத்தா அப்படியே கத்தியில் வந்துடும். அது இந்த நரம்பு வருது பாருங்கள்.
சேர்ந்த மாதிரி வந்துடும். சின்னதை வந்து நம்ம வந்து ஒன்று ஒன்றா எடுக்க முடியாது. இப்போ வந்து குக்கரில் வேக வச்சிடலாம். இப்போ வடிகட்டி வச்சுருக்கிறேன். வடிகட்டின வாழைப்பூ குக்கரில் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். பருப்பு வந்து துவரம்பருப்பு ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன், ஊற வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கிறேன். பாசி பருப்பு வேணாலும் போட்டுக்கலாம், நம்ம விருப்பம் தான் அது. உப்பு போட்டு 2-3 விசில் வச்சு நம்ம வேக வைக்கணும். வெந்த பிறகு நான் காமிக்கிறேன். மூணு விசில் விட்ட பிறகு நான் எடுக்கிறேங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் தாளிச்சுக்கிட்டலாம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். கறிவடகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. கறிவடகம் இல்லாதவங்க ஜீரகம், கடுகு எல்லாம் சேர்த்துக்கோங்க. கறிவடகம் சேர்த்தா நல்லா மணமாக இருக்கும். மிளகாத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரம் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன். வந்திருக்கேன் வாழைப்பூ இதில் சேர்த்துக்கிடலாம். வாழைப்பூ செஞ்சு அடிக்கடி சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் நல்லதுங்க. நம்ம அடிக்கடி சேர்த்துக்கணும் வாழைப்பூ. ரெண்டு துண்டு தேங்காய் அரைச்சிட்டு வந்திருக்கேன், ஃபைன் பேஸ்ட்டாக அதை சேர்த்துக்கிறேன். இப்போ முருங்கைக்கீரை பாருங்கள், 2 கைப்பிடி இருக்குது, அதை இப்போ சேர்த்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப சத்தானதுங்க முருங்கைக்கீரை, சத்து. வாழைப்பூவும் ரொம்ப சத்து நமக்கு. முருங்கைக்கீரை கிடைக்காதவங்க சும்மா செய்யலாம், அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நல்லா கீரை வெந்து வரட்டும், அது வரைக்கும் வேக வைக்கணும் நம்ம. கொஞ்சமாக இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கீரைலாம் நல்லா வெந்து வந்துருச்சு.
நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நமக்கு. அவ்வளோதாங்க, வாழைப்பூ பொரியல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வாழைப்பூ கூட்டு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதேமாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.